ஹாய் கைஸ், போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா HTMLோட ஃபார்ம் அண்ட் டேபிளை பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செமண்டிக் டேக்ஸ் அண்ட் டிவிஷன் டேக், டிவ் டேக். ஓகே, போகலாம். ஃபஸ்ட்டு டிவ் டேக்னா என்னென்னா மோஸ்ட்லி யூஸ்ட் ஒரு டேக்னா HTMLல இதுவும் ஒரு டேக் தான். அண்ட் டிவ் டேக்னா டிவிஷன் டேக்னு அர்த்தம். இது ஒரு கண்டெய்னர் டேக். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா HTML எலிமெண்ட்ஸை டுகெதராக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த ஸ்டைலையும் ஆட் பண்ணாது. ஆனால் இது வந்து லேஅவுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டேக். சொல்லப்போனால் சிஎஸ்எஸில் கம்பைன் பண்ணி நிறையா ஸ்டைல் செக்ஷன்ஸ்க்கு ஆட் பண்ணுற ஒரு முக்கியமான டேக்கு டிவ் டேக். ஓகே, வேறு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு H2 டேக் போட்டுக்கலாம். about me. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கலாம். I am learning HTML, CSS and JavaScript. ஓகேவா, நம்ம நார்மல் டேக் மாதிரி தான், ஆனால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு டேக்காக இருக்குது. ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. H1 டேக் தனியாக இல்லாமல் அது எல்லாமே சேர்ந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்க மாதிரி. இப்போ இந்த ஒரு கண்டெய்னர் டேக் மாதிரி வச்சுக்கலாம். டிவ் என்ன பண்ணுன்னா குரூப்பிங் பண்ணுது. HTML எலமெண்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேக்கு. ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸ் ஆர் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. யூ கேன் புட் எனி திங் இன்சைட் இட். டெக்ஸ்ட், இமேஜ், டேபிள் எல்லாத்தையும் நீங்கள் டிவ் டேக்குள்ளே யூஸ் பண்ணலாம். வித்தவுட் டிவ் என்ன ஆகும்னா வெப் ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் மெஸ்ஸி, ஒரு மாதிரி இருக்கும். டிவ் ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டேகு. ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கிறதுனால செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஒரு சிம்பிளான ஒரு டேக்னா டிவ் டேக் தான். ஓகே, நம்ம இப்போ அடுத்த டேக் போகலாம். செமண்டிக் டேக். ஓகே, செமண்டிக் டேக்னா என்னென்னா ஒரு கண்டென்ட்டோட மீனிங்கை தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு பேர் தான் செமண்டிக் டேக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம டிவ் டேக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது ஒரு கண்டெய்னர் தான். இப்போ ஒரு முக்கியமான இடப்ப இப்போ ஒரு ஹெட்டிங்க்கு வேணும்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது. அதுக்கு நம்ம ஹெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹெட்டிங் மட்டும் ஒரு டேக் வேணும்னா ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணணும். அதே ஃபூட்டருக்கு மட்டும் ஒரு டேக் வேணும்னா ஃபூட்டர் டேக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நமக்கு என்னென்ன டேக் வேணுமோ அந்த இது டேக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷன், அபவுட், இப்போ ஆர்டிக்கல் மாதிரி வேணும்னா ஆர்டிக்கல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஓகேவா, அதேமாதிரி நேவ் பார்க்கு மட்டும் வேணும்னா நேவ் டேக் இருக்குது. அதெல்லாம் ஒரு டிவ் டேக் மட்டும் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணாமல் ஒரு கிளியர் மீனிங் கிடைக்கிறதுக்காக, அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு கிளியர் மீனிங் கிடைக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்கான டேக் யூஸ் பண்ணுற பேர் தான் செமண்டிக் டேக்ஸ். இப்போ ஒரு ஹெட்டர் டேக் மட்டும் இருக்கட்டும். ஹெட்டர் டேக் வச்சு H1 மை வெப்சைட் மாதிரி போட்டிங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காக ஹெட்டிங் டேக்கு மட்டுமே ஹெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்காக மட்டுமே இது. இப்போ ஃபூட்டர் பார்ட்டுக்கு மட்டும் வச்சிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபூட்டர் டேக்கில் மட்டும் கிரெடிட்ஸ், காப்பிரைட்ஸ், இந்த மாதிரி ஃபூட்டர் டேக் இந்த மாதிரி போடுவீங்கள, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபூட்டர் டேக். அந்த ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறதுனால தான் செமண்டிக் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபூட்டர் டேக் வந்து பாட்டம் பேஜில் இருக்கிறதுக்காக இருக்கும். பாட்டம் பார்ட் ஆஃப் த வெப் பேஜ் தான் ஃபூட்டர் டேக். காப்பிரைட்னு போட்டு 2026 அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறதுக்காக ஃபூட்டர் டேக். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இமேஜ் டேக். அதே மாதிரி வீடியோ டேக்கும் ஒன்று இருக்குங்க. வீடியோ டேகு அதே மாதிரி கான்செப்ட் தான், ஆனால் வீடியோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட கையில் எதுவும் வீடியோ இல்லை, அதனால் சிம்பிளாக இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடியோ உங்களோட ஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ ப்ளே ஆகும் உங்களோட வெப்சைட்குள்ளே. அதே மாதிரி தான் ஆடியோ டேகுமே. இல்லைனா நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃப்ரேம்னு ஒரு டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஐஃப்ரேம்னா என்னதுன்னா யூடியூப் வீடியோஸோட எம்பெடட் பண்ணி கொடுக்குறது தான் ஐஃப்ரேம் டேக்கு. இப்போ ஐஃப்ரேம்னா
உங்களோட வெப்சைட்குள்ளே அவங்களோட வெப்சைட்டை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐஃப்ரேம் டேக். இப்போ ஒரு யூடியூப்போட வீடியோ எம்பெட் பண்ணி கோடு கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்களோட யூடியூப் வீடியோ, ஆனால் எல்லா வீடியோவும் ரன் ஆகாது, சில வீடியோ கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிறது ரன் ஆகாது, ஆனால் சில வீடியோஸ் ரன் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ ஆட் பண்ண முடியும். இப்போ சும்மா ட்ரை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஐஃப்ரேமை காப்பி பண்ணி போட்டிருக்கோம் அண்ட் ரன் ஆயிடுச்சு. ரன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ரன் ஆகாது, சம்டைம்ஸ் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ பார்க்குற ஏதாச்சும் இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா My power is absolute. இப்படி தான் ஐஃப்ரேம் டேக் ஒர்க் ஆகும். ஓகே, நமக்கு இதோட நம்ம ஐஃப்ரேம் டேக் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன போனோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஹெடர் டேக் போட்டு h1 my website, அதே மாதிரி செக்ஷன் The Voice Season 5. அண்ட் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த வீடியோவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபூட்டர் டேக் ஆட் பண்ணி தேங்க்யூ, அவ்வளோதான். இப்படி தான் ஸ்பெசிஃபைடாக செமண்டிக் டேக் ஒர்க் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் டிவ் நம்ம என்னென்ன செக்ஷனுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஹெட்டர் செக்ஷன், இங்கே அபவுட்னா அபவுட்டு, கான்டாக்ட்னா கான்டாக்டு, அதேமாதிரி ஃபோட்டோ டேக். திஸ் இஸ் ஹவ் செமண்டிக் டேக் ஒர்க். நம்ம HTML கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிவிட்டு இந்த HTML உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.